வஞ்சியின் செல்வன். அத்தியாயம் 2. கடல் துருத்தி கொள்ளையர். தமிழக கடற்கரையை அடைவதற்கு இன்னும் ஒரு நாள் பயண தொலைவே எஞ்சியுள்ளது என்ற நிலையில் அந்த பேராபத்து கிளாடியஸின் களத்தை சூழ்ந்தது. களத்தின் மேல் தளத்தில் நின்று கீழ்த்திசையை நோக்கி கொண்டிருந்த கிளாடியஸின் கண்களில் தொலைவில் சில சிவப்பு புள்ளிகள் தென்பட்டன. கடற்கரையை நெருங்குகிறோம் என்பதால் நள்ளிரவில் சுறா வேட்டைக்காக பரதவர்கள் படகில் வருகிறார்கள் போல என்று எண்ணினான். பிறகு அருகில் வர வர அந்த நெருப்பு புள்ளிகள் தனது களத்தை நோக்கி வருவது போல தோன்றியது. விரைவிலேயே அவைகள் பிரிந்து நாலாபுறமும் களத்தை சூழ்ந்து கொள்ள முற்படுவது தெரிந்தது. ஆபத்து நெருங்குகிறது என்பதை புரிந்து கொண்டான் கிளாடியஸ். ரோமாபுரியிலிருந்து புறப்படும் முன்பே மேலே கடலில் திரிந்து கொண்டிருக்கும் கடல் கொள்ளையர்களை பற்றி அவன் கேள்விப்பட்டிருந்தான் என்பதால் அவர்கள் கடற்கொள்ளையர்களாகவே இருக்கலாம் என்ற எண்ணம் உறுதிப்பட்டது. இந்த எண்ணம் தோன்றியதுமே மனதில் அச்சம் தோன்றி அது உடல் முழுவதும் பரவியது. மேல் தளத்திலிருந்து விரைந்து ஓடி வந்து களத்தில் இருந்த வில் வீரர்களை கூவி அழைத்து எச்சரிக்கை குரல் கொடுத்தான். அவனுடைய குரலில் இருந்து ஏதோ ஆபத்து என்பதை புரிந்து கொண்ட பாதுகாப்பு வீரர்கள் சில நிமிடங்களிலேயே களத்தின் மேல் தளத்திலும் பக்கவாட்டு தளங்களிலும் வருகின்ற ஆபத்தை எதிர்கொள்ள தயாராக நின்றனர். களத்தில் எரிந்து கொண்டிருந்த விளக்குகள் உடனே அணைக்கப்பட்டன. கிளாடியஸ் ஊகித்தது தவறாகவில்லை. அவன் அஞ்சியவாறே கடற்கொள்ளையர்தான் அவர்கள். தொலைவில் தெரிந்தபோது மெல்ல அசைவது போல காணப்பட்ட அவர்களது கலன்கள் அருகில் நெருங்க நெருங்க விரைவாக தனது களத்தை நோக்கி வருவது தெரிந்தது. அவைகள் சிறிய கலங்கள் என்பதும் அவை ஒவ்வொன்றிலும் 10 பேருக்கும் குறையாமல் ஆயுதம் தாங்கிய வீரர்கள் இருப்பதும் அவர்கள் தூக்கி பிடித்திருந்த தீப்பந்தத்தின் வெளிச்சத்தில் தெரிந்தது. அகிலஸை கூவி அழைத்து தனது பக்கத்தில் நிற்க கட்டளையிட்டான் கிளாடியஸ். உருவிய வாளுடன் ஓடி வந்து அவன் அருகில் நின்றான் அகிலஸ். பக்கத்துக்கு 30 பேர் வீதம் துடுப்பு தள்ளுகிற அளவுக்கு பெரியதாக இருந்த கிளாடியஸின் களத்துடன் ஒப்பிடும்போது கொள்ளையர்களுடையவை மிகவும் சிறிய கலன்கள்தான். இது போன்ற கலன்களில் தலைவனுக்கு உரிய சிறிய அறை ஒன்றை தவிர மற்ற பகுதி வெறுமையாகவே இருக்கும். எடை குறைவான அந்த சிறிய கலன்கள் ஆட்களை ஏற்றி செல்லவும் அவர்கள் எங்கும் இங்கும் எளிதில் நடமாடவும் தக்கதான அமைப்புடன் இருந்தன. மேலும் குறுகலான சிறிய களம் என்பதால் அவற்றை எளிதாக திருப்பவும் விருப்பப்படி அங்கும் இங்கும் விரைவாக செலுத்தவும் ஏற்றதாக இருந்தன. இவ்வளவையும் ஒரே பார்வையில் மதிப்பிட்டு விட்ட கிளாடியஸ் அவர்களிடமிருந்து தப்புவது மிகவும் கடினம் என்பதை புரிந்து கொண்டான். உயிர் சேதம் பொருட்சேதத்தை குறைக்க வேண்டுமானால் அதற்கு கடுமையாக போராட வேண்டும் என்ற நிலைமையில் அதற்கு தயாரானான். கொள்ளையரின் கலன்கள் ஒன்று சேர்ந்து சூழ்ந்து கொள்ளும் முன்னர் அவற்றை தனித்தனியாக எதிர்கொள்ள முடிவு செய்து நெருங்கி கொண்டிருந்த படகுகளில் ஒன்றை நோக்கி அம்புகளை விடுக்க கட்டளையிட்டான். அடுத்த கணம் மேல் தளத்தில் இருந்த வீரர்கள் விடுத்த அம்புகள் விர் விர் என்று தலைக்கு மேல் பறந்து சென்றன. அவைகள் இலக்கு தவறாது பாய்ந்தன என்பதை தொலைவில் அந்த களத்திலிருந்து வந்த பெருத்த கூக்குரலிலிருந்து அறிய முடிந்தது. அடுத்து தனது களத்தில் இருந்த வீரர்களில் 4 பேரை கடலில் குதித்து நீந்தி சென்று அந்த களத்தை கைப்பற்றி கொண்டு வர கட்டளையிட்டான். கிளாடியஸின் கட்டளைக்கு இணங்க 4 பாதுகாப்பு வீரர்கள் தமது குறுவாட்களை இடைக்கச்சில் சொருகி கொண்டு அந்த களத்தை நோக்கி கடலில் நீந்தி சென்றனர். இருளில் அலைகளுக்கு இடையே நீந்தி சென்றதால் யாரும் அவர்களை கவனிக்கவில்லை. பாய்ந்து சென்று அந்த களத்தில் ஏறிய வீரர்கள் அங்கிருந்த கொள்ளையர்களை தாக்கலாயினர். எதிர்பாராத இந்த தாக்குதலால் நிலை குலைந்து போனவர்கள் சமாளித்து கொண்டு எதிர் தாக்குதலை தொடுக்கும் முன்னர் யவன வீரர்களின் குறுவாட்கள் அவர்கள் மார்பில் இறங்கவே அவர்கள் உயிர்கள் விண்ணில் பறந்துவிட்டன. ஏற்கனவே அம்பு பாய்ந்த சிலர் தளத்தில் கீழே கிடந்தனர். யவன வீரர்கள் அவர்கள் எல்லோரையும் அங்கிருந்த துடுப்புகளால் மண்டையில் தாக்கி கடலில் தூக்கி வீசினர். பிறகு மளமளவென்று அந்த களத்தை அங்கிருந்து அப்பால் செலுத்தி கொண்டு போய் தங்கள் களத்தை நோக்கி சென்றனர். இவ்வாறே அடுத்தடுத்து 2 கலன்கள் அதிலிருந்தோரை தாக்கி வீழ்த்தி கைப்பற்றப்பட்டன. பிறகு கிளாடியஸின் கட்டளையின் பேரில் களத்தில் இருந்த ரோம பேரரசின் முத்திரையிடப்பட்ட பொற்காசு மூட்டைகள் மதுச்சாடிகள் போன்ற விலை மதிப்புமிக்க பொருட்கள் 2 கலங்களிலும் மற்ற களத்தில் முக்கியமான சில வணிகர்களும் ஏற்றி கொள்ளப்பட்ட அவைகள் கொள்ளையர்களின் கண்களுக்கு புலப்படாதபடி நடுக்கடலை நோக்கி செலுத்தப்பட்டன. 4-5 நாட்கள் ஆனாலும் அதே இடத்தில் சுற்றி கொண்டு இருக்குமாறும் அவ்வழியே வேறு யவன கலன்கள் வந்து சேர்ந்தால் அவற்றின் துணையோடு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சேருமாறும் கட்டளையிட்டான். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே கொள்ளையர்களின் 3 கலன்கள் யவன நாட்டு களத்தை சூழ்ந்து கொண்டன. யவன களத்தில் எஞ்சியிருந்த வீரர்கள் அவர்களை நோக்கி அம்பு மாறி பொழிந்தனர்.
அவர்களின் கூர்மையான இலக்குகளுக்கு இரையாகி பல கொள்ளையர்கள் வீழ்ந்தாலும் மற்றவர்கள் கடலில் குதித்து நீந்தி வந்து யவன மரக்கலத்தின் மீது ஏறி வந்துவிட்டனர். வந்தவர்கள் மளமளவென்று அங்கு இருந்தவர்களை தாக்கி கீழே வீழ்த்தி கயிற்றால் கட்டி தளத்தில் உருட்டிவிட்டனர். களத்தின் தலைவன் எங்கே என்று கேட்டு கொள்ளையர்கள் மிரட்டும் கூச்சல்கள் கேட்டு கிளாடியஸ் மேல் தளத்திலிருந்து கீழே இறங்கி வந்தான். கொள்ளையர்களின் தலைவன் போல இருந்தவன் கிளாடியஸை நோக்கி, நீதான் களத்தின் தலைவனா என்றான். அவனுடைய குரலே அங்கு இருந்தவர்களின் உயிரை பாதி பறித்துவிடும் போல் இருந்தது. ஆனால் கிளாடியஸ் சிறிதும் கலங்கவில்லை. மாறாக துணிச்சல் மிக்க குரலில், நீங்கள் யார்? ஏன் என்னுடைய களத்தில் அனுமதியின்றி ஏறினீர்கள்? உடனடியாக வெளியேறுங்கள், இல்லையேல் என்னுடைய வீரர்களின் குறுவாட்களுக்கு இரையாவீர்கள் என்றான். இதை கேட்டு கொள்ளையர் தலைவன் நகைத்தான். நாங்கள் யாரா? நாங்கள் இந்த மேலை கடலின் பாதுகாவலர்கள். இந்த கடலரசன் எங்களை காவலர்களாக நியமித்திருக்கிறான். எங்கள் அனுமதியின்றி இந்த கடலில் யாரும் தமிழகத்துக்கு வரவோ இங்கிருந்து யவனத்திற்கோ சோனகத்திற்கோ செல்லவோ முடியாது. இந்த களத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தும் இந்த கடலில் வாழும் எங்களுக்கே சொந்தம். அவற்றை எங்களிடம் ஒப்படைத்துவிட்டு உங்கள் களத்தை செலுத்தி கொண்டு போகலாம். அவ்வாறு நாங்கள் செய்ய போவதில்லை. எங்கள் உயிரை பணயம் வைத்து இவற்றை எங்கள் நாட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கிறோம். சேர நாட்டு மன்னரிடம் சேர்ப்பிக்க வேண்டியவை அவை. அவருடைய ஆணையின் பேரில் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் அவற்றில் ஒரு துரும்பை ஏனும் தொட முடியாது. தொட்டால் சேர மன்னர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதரின் படை வீரர்களால் இழுத்து செல்லப்பட்டு அவர்களின் வாட்களுக்கு இரையாவீர்கள். எங்கள் தமிழ்நாட்டு மன்னரை பற்றி எங்களிடமே கதை பேசுகிறீர்களா? சேர மன்னரின் படை வீரர்களை எப்படி சந்திப்பது என்று எனக்கு தெரியும். இப்போது உங்கள் ஆட்களை அவர்களின் ஆயுதங்களை கீழே போடச் சொல். இந்த களம் இப்போது எங்கள் வசமாகிவிட்டது. உன்னை நாங்கள் சிறைப்பிடித்திருக்கிறோம். எந்த எதிர்ப்பும் இனி பயன் தராது. இப்போது களத்தை செலுத்தி கொண்டிருப்பது என்னுடைய ஆட்கள். களத்தை எங்கு வேண்டுமானாலும் செலுத்துங்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இதிலுள்ள பொருட்கள் எங்கள் உயிரினும் மேலானவை. எங்கள் உடலில் உயிர் உள்ளவரை பொருட்களை நீங்கள் தொட முடியாது. பொருட்களில் முக்கியமானவற்றை பொற்காசுகள் உட்பட அப்புறப்படுத்தி இருந்தாலும் கொள்ளையர் தலைவனுடன் பேசி பார்ப்பதற்கும் அவனுக்கு தான் அஞ்சிவிடவில்லை என்று காட்டிக்கொள்வதற்குமே அவ்வாறு பேசினான் கிளாடியஸ். ஆனால் அவனுடைய எண்ணம் அடுத்த நிமிடமே சிதறடிக்கப்பட்டது. கொள்ளையர் தலைவனோடு வந்த அவனுடைய ஆட்கள் அதிரடியாக பாய்ந்து கிளாடியஸின் மண்டையில் ஒரு மரக்கட்டையால் ஓங்கி அடித்து கை கால்களை கட்டி கீழே உருட்டிவிட்டனர். தொடர்ந்து களத்தில் ஆங்காங்கு நின்றிருந்த வீரர்களையும் அதிரடியாக தாக்கி இழுத்து வந்து ஒரு மூலையில் போட்டார்கள். இரக்கமற்ற அந்த தாக்குதலால் அடிபட்ட வேகத்தில் அவர்கள் நினைவிழந்தார்கள். அதற்கு பின்னர் கொள்ளையர் தங்கள் கை வரிசையை காட்டத் தொடங்கினர். களத்தின் பண்டகசாலை அடுக்கி வைத்திருந்த பல்வேறு விதமான பொருட்களை பொதி பொதியாக தமது கலன்களில் ஏற்றினர். கொள்ளையர்கள் நெருங்கி வந்த சமயத்தில் கிளாடியஸால் ஓரளவு பொருட்களையே களத்திலிருந்து அப்புறப்படுத்தி காப்பாற்ற முடிந்தது. பெரும்பகுதி பொருட்கள் எஞ்சி இருந்தன. அந்த வழியாக வருகின்ற கலன்களில் இருந்து பொருட்களை கொள்ளையடிப்பதை பல காலமாக செய்து செய்து பழக்கப்பட்டிருந்த கொள்ளையர் குறைந்த நேரத்திலேயே அங்கிருந்த பண்டங்களை தங்கள் கலன்களுக்கு ஏற்றி சென்று அந்த பணியை முடித்தனர். பிறகு அந்த வழியாக வரும் ஏதேனும் மற்ற கலன்களின் பார்வையில் பட்டுவிட்டால் தமது கொள்ளை பொருட்களுக்கு ஆபத்தாகிவிடும் என்று அஞ்சி அங்கிருந்து அவசர அவசரமாக தப்பிச் சென்றனர். அவர்களுடைய மற்ற 3 கலன்களை காணவில்லை என்பதை தெரிந்துவிட்ட போதும் அப்போதைக்கு அங்கிருந்து அப்பால் சென்று பிறகு அவைகளை தேடி கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தனர். கொள்ளையர்களால் மண்டையில் ஓங்கி அடிக்கப்பட்டதால் நினைவிழந்து கிடந்த கிளாடியஸ் கண் விழித்து பார்க்கும்போது தான் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் களத்தின் பக்கவாட்டு தளத்தில் கிடப்பதை கண்டான். சற்று தள்ளி பாதுகாப்பு வீரர்கள் மார்பிலும் தோளிலும் குறுவாட்களால் குத்துண்ட நிலையில் குருதி பெருகிட வீழ்ந்து கிடப்பதையும் கண்டான். பதற்றத்தோடு மிகுந்த முயற்சி செய்து கைகளையும் கால்களையும் விடுவித்து கொண்டு எழுந்து சென்று பண்டகசாலை அறைக்குள் பார்த்தான். ஒரு தீவர்த்தி மட்டும் அங்கே சொருகி வைக்கப்பட்டு எரிந்து கொண்டிருந்தது. பண்ட பொதிகள் இருந்த இடம் வெறுமையாக காட்சியளித்தது. மற்ற பொருட்கள் எல்லாம் தாறுமாறாக வீசப்பட்டு கிடந்தன. பல பொருட்கள் சின்ன பின்னப்படுத்தப்பட்டு கிடந்தன. தீவர்த்தியை எடுத்துக்கொண்டு கீழ்த்தளத்துக்கு சென்று பார்த்தான். துடுப்பு தள்ளுவோர் அமரும் இடங்கள் வெறுமையாக இருந்தது. அவர்கள் எல்லாம் வாளால் வெட்டப்பட்டும் குறுவாளால் குத்தப்பட்டும் ஆங்காங்கே அலங்கோலமாக வீழ்ந்து கிடந்தனர். இதையெல்லாம் பார்க்க பார்க்க கிளாடியஸ் பெரும் கலக்கமடைந்தான். இதுவரையில் 3-4 முறை தமிழகம் வந்து சென்ற அனுபவம் உண்டு என்றாலும்
தனியாக வந்தது இதுவே முதல் முறை. முன்பெல்லாம் 10-12 கலங்களோடு சேர்ந்து வருவதுதான் வழக்கம். தனியாக வந்தால்தான் கொள்ளைக்காரர்கள் துணிச்சலாக வந்து தாக்கியிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தபோது அவனது கலங்காத இதயமும் கனத்து விட்டது. இப்போது என்ன செய்வது? துடுப்பு தள்ளும் ஆட்களெல்லாம் வீழ்ந்து கிடக்கிறார்கள். யார் உயிரோடு இருக்கிறார்கள், யார் உயிரை இழந்திருக்கிறார்கள் என்பதே புரியாத நிலையில் இருக்கிறோம். இதற்கெல்லாம் முதலில் மருத்துவர் வேண்டும். களத்தில் 2 மருத்துவர்களும் வந்தார்கள். அவர்கள் இப்போது எந்த நிலையில் இருக்கிறார்களோ தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் இப்போது தான் ஒருவனாக தனித்து எதையும் செய்ய முடியாது என்பதை கிளாடியஸ் உணர்ந்தான். அதனால் மனதை தேர்ச்சி கொண்டு அடுத்தபடியாக ஆக வேண்டியதை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தான். மெல்ல மேல்தளத்துக்கு சென்று அண்ணாந்து வானத்தை பார்த்தான். விண்மீன்கள் இருக்கும் நிலையை வைத்து பொழுதை கணக்கிட்டான். பொழுது விடிவதற்கு இன்னும் சிறிது நேரமே இருக்கிறது என்பது தெரிந்தது. பிறகு சுக்கான் இருக்கும் இடத்திற்கு சென்று விண்மீன்கள் இருக்கும் நிலைக்கு ஏற்ப திசையை நிர்ணயம் செய்து தென்கிழக்கு திசையில் களம் செல்லும்படி சுக்கானை திருப்பி வைத்தான். அலைகளின் போக்கில் தென்கிழக்கு திசையில் களம் செல்லலானது. அடுத்ததாக அவனது கவலை கொள்ளையர் நெருங்கும் முன்னர் அவசர அவசரமாக பொற்காசு மூட்டைகளையும் முக்கியமான பொருட்களையும் கொள்ளையர்களின் 3 சிறிய கலன்களை கைப்பற்றி அதில் ஏற்றி அனுப்பி வைத்தான் அல்லவா, அது பற்றியதில் திரும்பியது. மேற்கு திசையில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பார்வையை செலுத்தினான். கண்ணங்கரையில் என்ற அலைகள் ஓ என்ற இரைச்சலுடன் முடிவின்றி எழுந்து வீழ்ந்து கொண்டிருந்தன. வேறு ஒன்றுமே புலப்படவில்லை. அந்த சமயத்தில் அவனையும் மீறிய கலக்கமும் குழப்பமும் அடி வயிற்றை புரட்டியது. நீண்ட பெருமூச்சு விட்டான். ஒரு நிலையில் நில்லாமல் தளத்தின் மேல் அங்கும் இங்கும் நடை பயின்றவன் கடைசியில் தங்கள் நாட்டின் ஜிஎஸ் தெய்வத்தை நினைத்து கொண்டு மேலே அண்ணாந்து பிரார்த்தித்தான். எத்தனையோ ஆபத்துக்களில் எல்லாம் முன்பு காப்பாற்றியதை நினைவு கூர்ந்து ஜிஎஸ்க்கு நன்றி செலுத்திவிட்டு இப்போதும் அப்படியே காப்பாற்றுமாறு வேண்டிக் கொண்டான். அகிலஸை நினைத்தான். அவன் அந்த கலன்களில் பொற்காசு மூட்டைகளை ஏற்றி கொண்டு அங்கிருந்து சென்றது நினைவுக்கு வந்தது. எப்படியும் அவன் ஏதாவது செய்து பொருட்களையும் அதில் இருக்கும் வணிகர்களையும் காப்பாற்றி விடுவான் என்ற எண்ணம் தோன்றியது. பிறகு உடம்பும் மனமும் சோர்ந்து போக தளத்தின் மீது அப்படியே படுத்தான். மறுநாள் நீலக்கடலில் சிவப்பு சூரியன் முளைத்து தன் கதிர்களால் அவன் முதுகில் தட்டி எழுப்பிய போது அவன் எதிர்பாராததெல்லாம் நடந்திருப்பது கண்டு வியப்படைந்தான் கிளாடியஸ். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.